வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நாலடியார் அந்த டாப்பிக்கில் எப்படி படிக்கணும், என்னென்ன பிவைக்யூ கேட்டிருக்காங்கன்னு 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் சமச்சீர் புக்ஸில் என்ன டேட்டா இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2வது பார்ட் 2 வீடியோவில் நம்ம இதோடைய பிவைக்யூ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த நாலடியார் இதை எப்படி பிரித்து எழுதுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. 4 கூட்டல் அடி கூட்டல் ஆர் அப்படின்னு கேட்கலாம். இல்லை பிரித்து எழுதுகளை கூட இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை இது எல்லாமே நம்மளுக்கு 18 கீழ்கணக்கு நூல்களில் இருக்குது. இதோடைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சமண முனிவர்கள் பலர் இதை எழுதியிருக்காங்க. அதாவது பாண்டிய நாட்டில் ஒரு வறுமையின் காரணமாக அந்த நாட்டை விட்டு போகிற நிறைய சமண முனிவர்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த நாலடியாரை எழுதிட்டு போனதாக ஒரு காது வழி செய்தி சொல்லப்படுது. இந்த நாலடியார் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஒரு ஆதர்னு கிடையாது, ஒரு ஆசிரியர்னு கிடையாது. அதனால் இதை தொகுத்தவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பதுமனார். உரை யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் முதலில் உரை எழுதியவர், அதாவது தொகுத்தவர் யாரோ அவர் தான் முதல் உரையும் எழுதியிருக்காரு. இப்போது முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தர்மர். நம்ம திருக்குறளுடைய உரை ஆசிரியர்கள் பார்ப்போம், தர்மர், மணக்குடவர். அதில் முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் அந்த நாலடியாரை அறம்பொருள் இன்பம்னு பிரித்து அப்படி உரை எழுதியவர் யாருன்னா தர்மர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தொகுத்தவர் பதுமனார், உரை எழுதியவர் முதல்ல அவரை தான். ஆனால் முப்பால்னு பிரித்து எழுதினவர் தர்மர். பாடல்களின் எண்ணிக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அதாவது 400 பாடல்கள் இருக்குது. அதனாலே இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நாலடி 400. முதலே பார்த்தோம், நாலடியார்னா 4 கூட்டல் அடி கூட்டல் ஆர். அதாவது இந்த பாடல்கள் 4 அடி இருக்கும், 400 பாடல் இருக்குது. அதனால் இது பேர் நாலடி 400. டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 401. ஒன்று கடவுள் வாழ்த்து. அதை சமண முனிவர்கள் பாடலை, அதை தொகுத்தவர் தான் பாடியிருப்பார், பதுமனார் தான் பாடியது. ஸோ பாடல்களின் எண்ணிக்கை 401. 400 தான் சமண முனிவர்கள், 1 கடவுள் வாழ்த்து. சமண முனிவர்கள் கடவுள் வாழ்த்துலாம் எழுத மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ பாவகை வெண்பா, அதாவது திருக்குறள் வெண்பா, அதே மாதிரி நாலடியாரும் வெண்பா தான். 17 கீழ்கணக்கு நூல்களில் அநேக நூல்கள் வெண்பால தான் வரும். எப்படி பிரிச்சிருக்காருன்னா திருக்குறள் மாதிரி தாங்க, அறம்பொருள் இன்பம்னு பிரிச்சிருக்காரு. திருக்குறள் மாதிரியே அறம்பொருள் இன்பம்னு வர்றனாலையும் இதை குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பெயர்கள் இதுங்க பாருங்கள். ஒவ்வொரு இந்த வேறு பெயர்களையும் கண்டிப்பாக ஒரு 2 தடவையாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நாலடி 400, 4 லைன் தான் அந்த பாட்டு, 400 பாடல்கள் இருக்குது. அதனால் நாலடி 400. வேளாண் வேதம், விவசாய பெருமக்களுடைய சிறப்பாக சொல்கிறதுனால வேளாண் வேதம். வேளாண் வேதம், வேளாண் அக்ரிகல்ச்சர். குட்டி திருக்குறள், நான் சொன்னாலே அறம்பொருள் இன்பம், அது வெண்பாலாக எழுதியிருக்காங்க. இது எல்லாமே திருக்குறள் அப்படியே வருமா, திருக்குறளும் வெண்பாலாக இருக்குது, அறம்பொருள் இன்பம் இருக்குது. அதனால் திருக்குறளுக்கு இணையான கருத்துக்களை கொண்டிருப்பதால் குட்டி திருக்குறள். அதோடைய அமைப்பும் திருக்குறளை ஒத்து தான் வருது. இதை திருக்குறளின் விளக்கம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதே கருத்துக்கள் இருக்கனால அது 2 லைன், இது 4 லைன். அதனால் எப்படி இருக்கான், திருக்குறளுடைய விளக்கம் மாதிரியும் இருக்கான். கிளாசிஃபிகேஷனில் நாலடியார், திருக்குறள் இது 2மே அறம்பொருள் இன்பம்னு பிரிக்கலாம். அந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸில் இருக்க இயல்களை ஒவ்வொரு வருஷமும் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட்னா கண்டிப்பாக. அறத்துப்பாலில் இத்தனை இயல்கள் 2, பொருட்பாலில் 7, காமத்துப்பாலில் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஸோ காமத்துப்பாலில் 3 இருக்குது, மொத்தம் 12ங்க. அறம் 2, காமத்துப்பால் 3, பொருட்பால் 7. அண்ட் அதிகாரங்களும் கேட்டிருக்காங்க. காமத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 3, பொருட்பாலில் 24, அறத்துப்பாலில் 13. எப்போவுமே பொருட்பால் தான் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு
அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் திருக்குறளில் இருக்குது. ஆனால் பொருட்பாலில் நம்மளுக்கு 70 கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பொருட்பாலில் அதிகமாக இருக்குது. ஒருவேளை ஆப்ஷனில் கேட்டாங்கன்னா பொருட்பாலில் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, 40 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 400 பாடல்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு 0 கட் பண்ணால் 40 அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அறம் 13, நம்மளுக்கு துறவரவியலும் 13, அறத்தில் அதிகமாக துறவரத்தை சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 13 வந்துடும். பொருட்பாலில் 24 டைம் நம்ம பொருள் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். காமத்து பாலில் 3 தான். எத்தனை அதிகாரம்? இது 3வது அதிகாரம். அறம்பொருள் இன்பம் 3வது இருக்கனாலே 3 இயல் 3 அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்க ஒவ்வொரு லைனும் நம்மளுக்கு முந்தைய ஆண்டு வினாத்தாளில் இருக்குது. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூல், அதாவது வளர் எழுதி தொகுக்கப்பட்டது. ஒரு ஆதர் கிடையாது, ஒரு ஆசிரியர் கிடையாது, நிறைய பேருக்கனால இது ஒரு தொகை நூல். சமண முனிவர்கள் பலரால் வெவ்வேறு காலகட்டங்களில் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பே இந்நூல். பஞ்சத்தால் பாண்டிய நாட்டை விட்டு சென்ற சமண முனிவர்கள் திரும்பிச் செல்லும் போது ஆளுக்கு ஒரு வெண்பா எழுதி வைத்து சென்றனர். அவற்றை வைகை ஆறில் பாண்டிய மன்னன் விட்டபோது நீரை எதிர்த்து வந்த 400 பாடல்களை நாலடியார் என்று ஒரு செவிவழி செய்தி உள்ளது. இது ஒரு கதை தான். இது நம்மளுக்கு கன்ஃபார்மாக எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமண முனிவர்கள் வேறு எந்த பந்தத்தையும் நினைக்காதீங்க. சமணம். இன்னொன்று பாண்டிய நாடு, 400 பாடல்கள், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக ஒரு நூலை நம்ம நீதி நூலில் போற்றுகிறோம் அப்படின்னா அது நாலடியார் தான். அதனால தான் இது திருக்குறள் விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கில மொழிபெயர்ப்பு மேக்சிமம் இந்த நீதி நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாராக தான் இருப்பார்? ஜியு போப்பா தான் இருப்பார். திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு, நாலடியாரை மொழிபெயர்த்திருக்காரு. இதே மாதிரி நிறைய இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா அவர் நம்ம ஜியு போப் தான். இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த நாலடியாரில் 400 பாடல் இருக்குன்னா 400 பாடலையும் படிக்க முடியாது. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய லைன்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதெல்லாம் முதல் 2 பழமொழிங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அதாவது பல்லுக்கு 2 இது, அதாவது வேப்ப மரமும் ஆலமரத்துடைய இதுன்னு சொல்லிட்டு, சொல்லுக்கு திருக்குறளும் நாலடியாரும் தெரிஞ்ச ஒரு அறிஞர்கள் இருக்கக்கூடிய சபையில் பேசுறதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. அந்த மாதிரி சொல்ல வராது. இதில் 4 நாலடியார், 2 திருக்குறள். 4 அடி நாலடியார், 2 அடி திருக்குறள், அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பழகி தமிழ் சொல்லறிமை 4 தமிழ் பேச பழக போகிறீங்களா? நாலடியாரையும் திருக்குறளையும் கற்றுக்கோங்க. அந்த காலத்தில் பழமொழி இருந்திருக்கு. ஸோ 4 அப்படிங்கிறது நாலடியார், 2ங்கிறது திருக்குறள். இது எப்போவுமே மாறாது. இதுக்கப்புறம் இருக்க அந்த 3மே ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட கேட்ட அந்த கொஷின்ஸ் தாங்க டிஎன்பிஎஸ்சியில். கல்வி கரையில் கற்பவர் 4 சில. இது எல்லாருக்கும் தெரியும் இந்த பழமொழி. கல்விக்கு எல்லை கிடையாது, ஆனால் கற்பவருக்கு வாழ்நாள் குறைவு தான். இத்தனை வருஷம் தான் கல்வி கற்க முடியும்னு இருக்குது. ஸோ கல்வி கரையில் கற்பவர் 4 சில. ஸோ நம்ம எல்லா புக்ஸையும் படிக்க முடியாது. எது முக்கியம் வாய்ந்ததோ அதை தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலுடைய பொருள் வரும். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும். இதில் இந்த நாய்க்கால் சிறுவிரல் இந்த பாடலுடைய பொருள் எதை சொல்ல வருதுன்னு கேட்டிருக்காங்க. அது உதவாத நட்பு. அதாவது இந்த நாயோடைய கால் சிறுவிரல், அதோடைய விரல் எப்படி ஒட்டி இருக்கோ அதை மாதிரியே நம்ம கூடயும் நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரு பிரயோஜனமும் ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு வாய்க்கால் எங்கேதோ வரும், ஆனால் பயிர்களுக்கு உதவி செய்து பயிர் வளர உதவி செய்யும். அதே மாதிரி நம்மளுக்கு தூரத்தில் இருந்தாலும் சில நண்பர்கள்
நம்மளுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலுடைய பொருள் போகும். இது வந்து நட்பை பற்றி தான் பேசுது. கூட இருந்தாலும் உதவி செய்யாதவங்க எங்கேயோ இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க எங்கன்னு கம்பேர் பண்ணுவோம். எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. அதாவது கல்வியோட சிறப்பை இது சொல்லுதுங்க. விச்சைனா கல்வி. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு செல்வம் சொத்துன்னு சேர்த்து வைக்கணும், இல்லை கொடுத்து வைக்கணும்னா அது கல்வியை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும். எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. இந்த லைனை கொடுத்து எந்த இதுன்னு கேட்கலாம். இல்லை இதில் என்ன சொல்ல வராங்க, கல்வியின் சிறப்பு. அப்படிதான் இந்த 3 இதையும் நீங்கள் படிக்கணும். அடுத்து இந்த சமண முனிவர்கள் எழுதியிருக்கனால இது நிலையாமை, அதாவது நிலையாமை தான் அவங்களுடைய மெயின் ஃபிலாசபி. உடம்பு நிலையாமை, செல்வ நிலையாமை, இளமை நிலையாமை அப்படின்னு சமண மதத்துடைய கொள்கையை சார்ந்து எழுதியிருக்காங்க. இல்லை கல்வியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ தான் விச்சை கல்வியை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நட்பை பற்றி பேசியிருக்காங்க. அந்த நாய்க்கால் சிறுவிரல் போல் நட்பாராய்தல் தீ நட்பு அதை பற்றி பேசியிருக்காங்க. அது ஈகை மற்றும் அரண் வலியுறுத்தல் இதெல்லாமே சமண சமயத்துக்கு ரிலேட்டடான ஃபிலாசபிஸ் இதெல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம இதை நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். இதை முதல்ல ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸாம் கிட்ட வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் அண்ட் மீடியம் முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். இதிலே உங்களுக்கு பேசிக் மற்றும் மீடியம் கவர் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக பாருங்கள். வணக்கம்.